அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இலக்கணத்தில் மொழி இறுதியாக, அதாவது மொழிக்கு இறுதியாக வரும் எழுத்துக்கள், இறுதினா கடைசியாக வரக்கூடிய எழுத்துக்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் உயிரெழுத்துக்கள் தனித்து மொழிக்கு இறுதியாக வருவதில்லை. எப்படின்னா, சொல்லினுடைய இறுதியாக உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை என்று சொல்லுகிறார். உயிரெழுத்து தனியாக வருவதில்லை. அதற்கு பதிலாக எப்படி வருகிறதெல்லாம், உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்களோடு இணைந்து உயிர்மையாக மட்டுமே மொழியினுடைய இறுதியாக வரும். உயிர்மையாக மட்டுமே மெய்யுடன் இணைந்து மொழிக்கு இறுதியாக வருகிறது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் அளபடையில் என்னன்னா, உயிரெழுத்து இறுதியாக வருகிறது. உப்பு உப்பே, அந்த ஏகார் கடைசியில் உயிரெழுத்து வருதா இல்லையா, அது மாதிரி அளவெடுத்து வருகிறது. கீரை கீரே, அந்த ஏகாரம் அளவெடுத்து வருகின்ற பொழுது அப்பொழுது மட்டுமே உயிரெழுத்து இறுதியாக வருகிறது. அதான் அளபடை. அதெல்லாம் அடுத்தடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். அப்பொழுது மட்டுமே அளபடையாக வருகின்ற பொழுது உயிரெழுத்துக்கள் இறுதியாக வருகின்றது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அடுத்து ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியாக வருவதில்லை. முப்புள்ளி, தனிநிலை என்றெல்லாம் அந்த ஆயுத எழுத்து சொல்றோம். இந்த ஆயுத எழுத்து மொழியின் இறுதியாக வருவதில்லை, இறுதியாகாத எழுத்தாக இருக்கின்றது அப்படிங்கிறத நம்மளால அறிய முடிகிறது. அதே போல இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இம்மு, இரு ஆகிய 7 எழுத்துக்களும் மொழியின் இறுதியாக வருவதில்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த 7 எழுத்தும் சொல்லினுடைய இறுதியாக வருவது அல்ல. அதே போல அளபடை எழுத்துக்களில் இடம் பெறும்போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியாக வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியாக வருவதில்லை. இந்த 7 எழுத்து மெய் எழுத்துக்கள் இருக்கல, இந்த 7 மெய் எழுத்துக்களும் சொல்லின் இறுதியாக வருவதில்லை. அதே போல உயிர்மை எழுத்துக்களுள் ஞ எழுத்து, அந்த வரிசை இருக்குல்ல, ஞ எழுத்து வரிசை சொல்லின் இறுதியாக வருவதில்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல கார்த்திக், ஹாங்காங், இப்படிலாம் ஹாங்காங் இங்கெல்லாம் வருதுன்னா இதெல்லாம் என்னன்னா போன்ற பிற பெயர் சொற்களில் இவ்வெழுத்துக்கள் இறுதி எழுத்துக்களாக இடம்பெறுவதுண்டு. பிற மொழி சொற்களில் இதில் இறுதியாக வருதுங்கிறாங்க. நம்ம தமிழில் ஞாங்கிற அந்த எழுத்துக்கள் வரிசையில் ஞ, ஞி, ஞோ இதெல்லாம் சொல்லினுடைய இறுதியாக வருவதில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல எகர வரிசையில் கே முதல் ஞ வரை எந்த எழுத்துக்கள், கே, ஞ, சே, இந்த எழுத்துக்கள் எல்லாமே கடைசி வரை ஞே இது முடிய சொல்லினுடைய மொழியினுடைய ஒரு சொல்லினுடைய இறுதியாக எழுத்துக்கள். நம்ம தமிழ் மொழியில இதெல்லாம் இறுதியாக வராத எழுத்துக்கள், வரக்கூடியதாக இல்லாத எழுத்துக்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒகர வரிசையில் ஞோ தவிர மற்ற எழுத்துக்கள் சொல்லினுடைய இறுதியாக வருவதில்லை. ஏன்னா ஓரெழுத்து ஒரு மொழியில ஞோ அப்படின்னா துன்பம்னு அர்த்தம். ஓரெழுத்து ஒரு மொழி, ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழியில இந்த ஞோங்கிற எழுத்தை தவிர மேல எதுவுமே ஒகர வரிசையில மொழிக்கு இறுதியாக, அதாவது ஒரு சொல்லினுடைய இறுதியாக வருவதில்லை அப்படிங்கிறத நம்மளால அறிய முடிகின்றது. இந்த வகுப்புல நம்ம மொழி இறுதியாக எழுத்துக்கள் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். மொழிக்கு உயிரெழுத்துக்கள் தனித்து மொழியின் இறுதியில் வருவது கிடையாது. உயிர்மையுடன் மெய்யுடன் சேர்ந்துதான் உயிர்மையாக மொழிக்கு இறுதியாக வருகிறது. அதே போல அளபடையில் உயிரெழுத்துக்கள் வருகின்றத பார்க்கிறோம் இறுதியாக. ஆயுத எழுத்து மொழிக்கு இறுதியில் வராது. அதே போல இக்கு, இஞ்சு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு ஆகிய 7 எழுத்துக்களும் மொழிக்கு இறுதியாகா. அதே போல உயிர்மை எழுத்துக்களுள் ஞ எழுத்து வரிசையில மொழிக்கு இறுதியில வராது. எகர வரிசையில கே முதல் ஞ முடிய இந்த உயிர்மை எழுத்துக்கள் எல்லாம்
கடைசியில வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒகர வரிசையில் ஞோ தவிர ஏனைய எழுத்துக்கள் எல்லாம் இந்த மொழி இறுதியாக எழுத்துக்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஞோ மட்டும் என்னன்னா, நோங்கிறது துன்பம் அப்படின்னு இது ஓரெழுத்து ஒரு மொழியில பார்க்க முடிகின்றது நம்ம. அதனால இவையெல்லாம் மொழி இறுதியாக எழுத்துக்கள் அப்படிங்கிற இலக்கணத்தை பார்த்துருக்கோம். அடுத்த வகுப்புல நம்ம சொல்லில் இடையில் வரும் எழுத்துக்கள், சொற்களினுடைய இடையில் வரக்கூடிய எழுத்துக்கள், சொல்லில் முதல் எது வரும் பார்த்துட்டோம், சொல்லில் கடைசியில எது வரும்னு பார்த்துட்டோம், சொல்லின் முதல்ல எது வராதுங்கிறதையும் பார்த்துட்டோம், சொல்லின் இறுதியில எது வராதுங்கிறதையும் பார்த்துருக்கோம். இப்ப இந்த வகுப்புல இறுதியில வராதையும் அடுத்து சொல்லினுடைய இடையில் வரும் எழுத்துக்களை அடுத்த பதிவிலே நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.